Welcome back friends, welcome back to our Easy Biology. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ அப்படி நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மார்ஃபாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், அதாவது வெளிப்புற தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். மார்ஃபாலஜி அனாட்டமின்னு டூ டேர்ம்ஸ் நம்ம சொல்லலாம். ஒன்று அனாட்டமின்னு சொல்லும்போது நம்மளோட இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், நம்ம சும்மா வெறும் கண்ணில் வெளிப்புறத்தில் நம்ம பார்க்க முடியாது, உள்ளுக்குள்ளே போய் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பில்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது பில்டிங் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியும், வெளிப்புற தோட்டத்தை மட்டும் சொல்ல முடியும். உள்ளே போய் பார்த்தா தான் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ளே எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உள்ளே போனால் தான் தெரியும். அதே மாதிரி நம்மளோட பாடியை எடுத்துக்கிட்டாலும் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம பார்த்தா நல்லா ஆரோக்கியங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போது தான் நம்மளோட ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்கெல்டன் சிஸ்டம் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது தெரியும். ஸோ அனாட்டாமின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அமைப்பு அப்படிங்கிறது. மார்ஃபாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம். ஸோ வெளியில் ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அதுதான் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெஜிடேட்டிவ்னா மீனிங் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாத போர்ஷன்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வெஜிடேட்டிவ் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ரூட், ஸ்டெம், லீஃப் அப்படின்னு நிறைய பார்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரூட்ஸில் அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் இருக்கக்கூடிய மேல் பார்ட், ஃபீமேல் பார்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளவர்னு சொல்லும் போது ஃப்ளவரில் தானே இருக்குது உங்களுக்கு அந்த செக்ஷுவல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ மேல்னு எடுத்துக்கும் போது போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ் ஆர் பிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி வந்து இருக்கு உங்களுக்கு, ஓகேவா. ஸோ இப்போ அது ஃப்ளவர்னு சொல்லும் போது அது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிளான்ஸோட ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட ஸ்டெம், ரூட்ஸ், லீஃபு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கும் போது ரூட் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது, லீஃப் எப்படி இருக்குது, அதோட பேட்டர்ன்ஸ் எல்லா பிளான்ட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கா, வேறு மாதிரி இருக்கா. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேபிட். ஸோ ஹேபிட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த தோற்றம் எப்படி இருக்குது, அமைப்பு எப்படி இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 4 கேட்டகரிஸாக வந்து செப்பரேட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிங்களாக இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்ட் வுட்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ரேராக தான் வந்து வுட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அது சின்ன சின்ன செடிங்க, அந்த நம்ம தான் சொல்ல மூலிகை செடிங்கலாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன செடி ரோட்டோத்தில் நிறைய செடிங்கள்லாம் பார்ப்பீங்க, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்துட்டு, ஓகே. அதுக்கப்புறம் ஷ்ரப்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ்ஷியாக, கொஞ்சம் நல்லா அடர்ந்து ஒரு புதருக்க மாதிரி வளர்ந்துருக்கும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹைபிஸ்கஸ் இருக்குது இல்லையா, ஹைபிஸ்கஸ்னால் என்ன சொல்லணும், செம்பருத்தி செடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதற மாதிரி நல்லா பிரான்ச்சஸும் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற செடிஸில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, ஓகே, அந்த ட்ரீக்கு மேலே என்ன பண்ணும் உங்களுக்கு கிளைம் பண்ணி ஏறுது மேலே அப்படி பிடிச்சிக்கிட்டு வரும். இப்போ வீட்டில் மணி பிளான்ட்லாம் வளர்ப்போம் இல்லையா, அந்த மணி பிளான்ட்லாம் என்ன பண்ணும் மேலே சுற்றி வரும். அதே மாதிரி பம்கின்ஸு, இந்த வாட்டர் மெலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடி சுற்றி போகுதுன்னு சொல்ல தமிழில், கொடி மாதிரி சுற்றி மேலே ஏறி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைம்பர்ஸ் இல்லைனா வைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ட்ரீஸ்னு சொல்லும்போது நம்ம நார்மல் ட்ரீஸ் இருக்கு இல்லையா, மேங்கோ ட்ரீ, அதுக்கப்புறம் கோகனட் ட்ரீ, அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே ட்ரீஸில் வந்துடும் உங்களுக்கு. பட் ஓவராலாக பிளான்ட்ஸ்னு செப்பரேட் பண்ணும்போது அதோட தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம 4 வகையாக வந்து செப்பரேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டேட். இது ஹேபிட், இது ஹேபிட்டேட். ஹேபிட்டேட் அப்படிங்கிறது எந்த இடத்துல அது வாழுது. ஸோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கும் போது 2 வகையில் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், இன்னொன்று அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம எல்லாம் இருக்கலையே நிலத்தில் தான் இருக்கும். ஸோ நிலத்தில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்வாட்டிக்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரில், ஸோ நீர்நிலைகளில் வாழக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம், நம்ம வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ லோட்டஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லோட்டஸ்லாம் உங்களுக்கு தண்ணியில் தான் வாழுது, அப்போ அதெல்லாம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அந்த மாதிரி ஆல்கேலாம் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், அதெல்லாம் தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன், அதாவது அதோட வாழ்காலம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லையா, முன்னாடி 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. நம்ம உள்ள ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எடுத்திங்கன்னா ஒரு 60லேருந்து 70 வயசு 80 வயசு அந்த ரேஞ்சு குறைஞ்சி போச்சு உங்களுக்கு. இப்போ இதோட பிளான்ஸோட லைஃப் ஸ்பேனை வச்சு பிரிக்கும் போது 3 கேட்டகரிஸில் நீங்கள் செப்பரேட் பண்ண முடியும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனுவல் எக்ஸாம் எப்போ நடக்கும், வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. அதே மாதிரி ஆனுவல்ஸ்னு சொல்லும்போது அந்த ஒரு வருஷத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சீசன், ஒரு கம்ப்ளீட் சீசன் இருக்குல்ல, ஒரு ஸ்மால் சீசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதோட வாழ்நாள் முடிஞ்சு விடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ ரைஸ் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வீட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, கோதுமை,
சின்ன சின்ன அந்த மாதிரி கிராப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி கிராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோயிங் சீசன் தான். அந்த சிங்கிள் க்ரோயிங் சீசன்லேயே என்ன பண்ணிவிடும் உங்களுக்கு அதோட லைஃப் வந்து வாழ்நாள் வந்து முடிஞ்சிடும். இப்போ இன்றைக்கி வந்து விளைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஜெர்மினேஷனாக அது வளர்ந்து பெருசாக செடியாக வளர்ந்ததுக்கப்புறமா சீடு ப்ரொடியூஸ் பண்ணி செத்துரும் உங்களுக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு சீசனுக்குள்ளேயே அதோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும், அடுத்த சீசனுக்கு போகாது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் வருஷத்துக்குள்ளேயே என்ன உங்களுக்கு அதோட வாழ்நாள் சிங்கிள் க்ரோயிங் சீசன்லேயே அதோட வாழ்நாள் மொத்தமும் முடிஞ்சிடும். அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பைனியல் பிளான்ஸ். ஸோ பைனியல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 க்ரோயிங் சீசன், அதாவது 2 வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சீசனும் வளரும், செகண்ட் சீசனும் வளரும், 2 சீசன் சேர்ந்தாப்பில் வளரும். ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு வருஷம் ஃபஸ்ட் வருஷம் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிக்கும். அதோட ஸ்டெம் நல்லா வளரும், லீவ்ஸ் நல்லா வளரும், ரூட்ஸ் நல்லா வளரும். அந்த மாதிரி வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் நல்லா வளர்ந்துட்டு செகண்ட் சீசன் வரும்போது செகண்ட் இயர் என்டர் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வெளியில் வந்துட்டு அதில் வந்து நான் சீடு ப்ரொடியூஸ் ஆகிட்டு செகண்ட் இயரோட எண்டில் தான் அது வந்து இறந்து போகும். ஸோ செகண்ட் இயரில் தான் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஆக்சுவலாக அந்த சீட்ஸ் ப்ரொடக்ஷன் அடுத்த ஜென்ரேஷன் போகிறதுக்கான அந்த இது நடக்குன்னா செகண்ட் இயரில். அப்போ இது 2 வருஷம் அதோட லைஃப் சைக்கிள் இருக்குது ஆக்சுவலாக. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் மொத்த வாழ்நாளும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு கம்ப்ளீட் இயர்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோயிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 க்ரோயிங் சீசன். ஓகே, அதில் இருக்கும். பெரனியல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம், சில மரங்கள்லாம் 100 வருஷம் கூட வாழ்கிறதுக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நிறைய வருஷம், இப்போ மேங்கோ ட்ரீலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வருஷம் இருக்குது, கோகனட் நிறைய வருஷம் இருக்குது, பேம்பு நிறைய வருஷம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் வாழக்கூடியது, ஒரு வருஷத்தில் செத்து போயிடாது ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பாலிகார்பிக் மோனோகார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிகார்பிக் இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, பாலிகார்பிக். ஸோ பாலினா என்னது நிறைய, ஓகேவா. அப்போ என்ன பண்ணும் அந்த பெரனியலில் பாலிகார்பிக் பெரனியல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணும் அது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மேங்கோ ட்ரீஸ் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த சீசனில் மேங்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, சீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி ஒவ்வொரு வருஷம் சீட் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில். ஓகே, அது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மோனோகார்பிக். ஸோ மோனோன்னு என்ன சொல்லுவோம் நம்ம, சிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதோட வாழ்நாளில் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பேம்பூலாம் இருக்கு இல்லையா, மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்நாளிலே ஒரே ஒரு டைம் மட்டும் தான் என்ன பண்ணும், நிறைய வருஷங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு டைம் பூ பூத்துட்டு சீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சேர்ந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சதோட வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல தான் பெரனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேனை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸோட பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லலாம்னா 2 வகையாக செக்ரிகேட் பண்ணலாம், ஷூட் அப்புறம் ரூட். அதே ஆஞ்சியோஸ்போம்ஸ்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னா ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த செடியெல்லாம் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது எல்லா பிளான்ஸுமே நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம், ஆஞ்சியோஸ்போம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ பாருங்கள் ஒரு பிளான்ட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நார்மலாக. ஸோ பிளான்ட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு இதில். ஸோ கீழே எடுத்துக்கோங்க, இங்கே ரூட் சிஸ்டம் அப்படின்னா சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடியது. இப்போ இதுதான் சாயில் லேயர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாயிலுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன உங்களுக்கு ரூட் சிஸ்டம். அதில் பெருசாக உங்களுக்கு ஒரு ரூட் தெரியுது இல்லையா, இதுதான் மெயின் ரூட்னு வச்சுக்கோங்க. இது பிரைமரி ரூட், பிரைமரினா மெயின், அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுதான் மெயின் ரூட். அதுக்கப்புறம் சைடில் நிறைய ரூட்ஸ் அரைஸ் ஆகிருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ ரூட் சிஸ்டம் எங்கே இருக்குது, சாயிலுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சாயிலுக்கு மேலே இந்த பகுதிக்கு மேலே இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்லலாம் நம்ம வந்து ஷூட் சிஸ்டம். ஸோ ஷூட் சிஸ்டம்னு எடுத்துக்கும் போது அதில் என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த இடத்துல மெயின் ஸ்டெம் இருக்குது, இது என்ன உங்களுக்கு ஸ்டெம். ஸோ ஸ்டெம்முக்கு அப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு, லீவ்ஸ் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு, ஸோ பட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் வரும், ஃப்ளவர்ஸ் வரும், எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் சிஸ்டத்தில் வந்துடும் உங்களுக்கு. ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே என்ன சொல்லலாம் நாங்கள் வந்துட்டு ஷூட் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டமில் என்ன இருக்குது, பிரைமரி ரூட்ஸ் இருக்குது, செகண்டரி ரூட்ஸ் இருக்குது. ஷூட் சிஸ்டம் எடுத்திங்கன்னா என்ன இருக்குது, மெயின் ஸ்டெம் இருக்குது. ஸோ மெயின் ஸ்டெம் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீழே மெயின் ரூட் இருக்குது, அதுக்கப்புறம் சைடில் நிறைய ரூட்ஸ் வந்துடுது, இதெல்லாம் அப்படி சொல்லிடலாம். மேலே ஷூட் இருக்குது, ஷூட்டில் என்ன ஸ்டெம், ஸ்டெமுக்கு பதிலாக இருக்கும் பிரான்ச்சஸ் வரும், ஸோ லீவ்ஸ் வரும், ஸோ அப்புறம் என்ன இருக்கும் ஃப்ளவர்ஸ் வரும், ஸோ அப்புறம் ஃப்ரூட்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லலாம். ஸோ அதெல்லாமே ஷூட் சிஸ்டம், கிரவுண்டுக்கு மேலே வர்றது எல்லாமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரூட் சிஸ்டம் எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிசெண்டிங். ஏன் டிசெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம், இப்போ இதுதான் சாயில் லேயர் அப்படின்னா ரூட் வந்து இப்படி மேல் நோக்கி வளராது உங்களுக்கு,
கீழே இப்படி தான் போகுது. அப்போ அசெண்டிங் டிசெண்டிங் நீங்கள் மேக்ஸ்லாம் படிப்பீங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங்னா அது கீழ் நோக்கி போகிறதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நோக்கி தான் இப்படி ரூட்ஸ் வந்து வளர்ந்து போகுது. அதனால தான் நான் சொல்கிறோம் டிசெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலராக இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ஏன் அந்த க்ரீன் கலர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இல்லை, உங்களுக்கு குளோரோஃபில் கிடையாது. ஸோ குளோரோஃபில்ங்கிறது என்ன, உங்களுக்கு குளோரோஃபில். ஓகே, ஸோ குளோரோஃபில்ங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட். ஸோ அந்த பிக்மெண்ட் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். பிளான்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொடியூசர்ஸ், ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். அதோட ஃபுட்டை அதுவே சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஸோ மேலே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், உங்களுக்கு குளோரோஃபில்ஸ் வந்து இருக்கும். அதனால் க்ரீன் கலரில் இருக்குது. கீழே ரூட்டில் என்ன கிடையாது, குளோரோஃபில் கிடையாது. அதனால் அது நான் க்ரீனாக தான் இருக்கும், க்ரீனாக இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ நோட்ஸ் இன்டர் நோட்ஸும் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஸ்டெம் வரைஞ்சிருக்கேன்னா, ஸ்டெம்மில் இருந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பிரான்ச்சோ ஒரு லீஃபோ அரைஸ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோடுங்கிறது அந்த ஸ்டெம்மோட எந்த இடத்துலேருந்து லீஃப் அரைஸ் ஆகுதோ இல்லை பிரான்ச் அரைஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் நோட். அதுமாதிரி இங்கே இடத்துல இன்னொரு லீஃப் வருது அப்படின்னா இது ஒரு நோடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு நோட், இது ஒரு நோட். அதுக்கப்புறம் ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் நோடுன்னு அர்த்தம். ஒரு நோடுக்கு நோடுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ். இப்போ இந்த லீஃபில் இந்த செடியிலே எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரான்ச் மாதிரி ஸ்மால் அரைஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு நோடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நோட். ஸோ ரெண்டு நோடுக்கு நடுவில் என்ன இருக்கும், உங்களுக்கு கேப் இருக்குது ஆக்சுவலாக அந்த இடத்துல. ஸோ இந்த கேப் தான் என்ன, உங்களுக்கு ரெண்டுக்கு நடுவில் கேப், அது இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா நோட்ஸும் இருக்கும், இன்டர் நோட்ஸும் இருக்கும். ஆனால் கீழே ரூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் கிடையாது. ஓகேவா, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேக்ஸ்னால் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நோட்ஸும் கிடையாது, இன்டர் நோட்ஸும் கிடையாது. ஓகேவா. ஸோ அதுதான் நீங்கள் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து குட்டி குட்டி ரூட்ஸ்க்கு அது நான் வந்து ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க ரூட்ஸை வந்து. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ்னா என்ன, உங்களுக்கு ப்ளஸ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், ஜியோனா எதை சொல்லுவாங்க, ஜியாகிரஃபி, நிலத்தை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, அப்போ அந்த கிரவுண்ட் வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது வந்து நம்மள ரூட்டை வந்து இழுக்கும் கீழே. அதனால ரூட் வந்து கீழ் நோக்கி வளருது. பாசிட்டிவாக என்ன பண்ணுது, அட்ராக்ட் ஆகிட்டு போகுது உள்ள. அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூவ்மெண்ட் வந்து கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பேர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். இன்னொன்று என்ன சொல்லலாம் ரூட்ஸுக்கு, ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக்னு சொல்கிறோம், ஃபோட்டோனா என்னது, லைட். ஸோ லைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பவுமே என்ன பண்ணாது, ரூட்ஸ் வந்து லைட்டு நோக்கி மேலே போகாது, ரைட்டுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுது, கீழே போகுது. ஸோ லைட் சன்லைட் மேலே இருக்குது, ஆனால் ரூட்ஸ் வந்து கீழ் நோக்கி தான் வளருது ஆக்சுவலாக. அப்போ என்ன சொல்லலாம், அதுக்கு அகைன்ஸ்டாக ஆப்போசிட் சைடில் போகுது. அப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக், லைட்டுக்கு அகைன்ஸ்டாக கீழ் நோக்கி போகுது. அதுதான் இந்த ரெண்டு டெர்ம்ஸுக்கு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இங்கேருந்து இது வரலாம். இதே இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ அதோட டிப் போர்ஷன் கீழே இருக்குது இல்லையா, ரூட் வளரும் போது எங்கேருந்து வளரும் உங்களுக்கு, இங்கேருந்து கீழ் நோக்கி இப்படி வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குமா. இப்போ ரூட் வளர்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ரூட் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சிம்பிள் ரூட் இருக்குது. இன்னும் பெருசாக வளரணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது கீழ் நோக்கி இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ புதுசாக வளர்கிற போர்ஷன் கீழே வளரும். எப்படி வளரும் ஆக்சுவலாக, க்ரோத் எப்படி நடக்கும், செல் டிவைட் ஆகணும், செல் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். செல் டிவைட் ஆக தான் உங்களுக்கு செல்லோட லென்த் கீழே வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போது இந்த போர்ஷன் இருக்குது தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல இங்கே போட்டுருங்க பாருங்கள், ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன் போட்டிருக்கு இல்லையா. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம நல்லா ஸ்பீடாக உங்களுக்கு டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் செல்ஸ். ஒரு செல் இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு 2, 4, 6, 8 அந்த செல் வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக. ஸோ செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நடக்க என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே என்ன ஆகும் உங்களுக்கு, இப்படி க்ரோ ஆகி போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கீழ்க்குள்ளே. ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன். அப்போ அது கீழ் நோக்கி என்ன உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் லென்த் இயராக. அதுதான் வந்து ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன். அது கீழே இருக்க போர்ஷன். ஸோ அந்த ரீஜனுக்கு மேலே இங்கே கொஞ்சம் போர்ஷன் இருக்கா, ஸோ இந்த இடம் பார்க்குறீங்க, இந்த போர்ஷன். ஸோ இது கீழே டிப்பில் இருக்கக்கூடியது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் ரீஜன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் என்னென்னா
ரீஜன் ஆஃப் செல் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் எலாங்கேட் ஆகுதுன்னா உங்களுக்கு பெருசாகுது, நீண்டு போகுதுன்னு சொல்கிறோமா. அப்போ செல்ஸ் இப்போ இனிஷியலாக இந்த இடத்துல கூட செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செல்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதெல்லாம், இங்கே இருக்கிற செல்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய செல்ஸாக உங்களுக்கு எலாங்கேட்டாக இருக்கும். அப்போ அந்த ரூட்டோட பிரெத் இன்க்ரீஸ் ஆகும், அந்த லாங்கிடியூடல் ஹைட் இந்த மாதிரி கீழே இருக்கு இல்லையா, லென்த்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ ரூட் க்ரோ ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? இந்த எலாங்கேஷன் சைட்டும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்க போகக்கூடிய போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்களே இங்கே கிளியராக பார்க்கலாம். இந்த இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன். செல்லு வந்து இங்கே தான் மெச்சூர் ஆகும். ஆக்சுவலாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மெச்சூர் டிவைட் மட்டும்தான் ஆகிட்டே இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. டிவைடுக்கும் டிஃப்ரென்ஷியேட்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு களிமண் இருக்குது அப்படின்னா, ஸோ களிமண்ணுங்கிறது டிஃப்ரென்ஷியேட் ஆகாதது. களிமண்ணை வச்சு நம்ம என்னனாலும் பண்ணலாம். ஒரு அழகான பானை பண்ணலாம், இல்லை ஒரு பாட் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டாச்சு பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறது அதை உருவமாக கன்வெர்ட் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ஒரு தனித்துவம் கிடையாது. அது அதுக்கு தனி ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. அது டிவைட் ஆகிறது மட்டும்தான் ஒரு வேலை. அதுக்கப்புறம் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கன்வெர்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு செல்ஸாக கன்வெர்ட் ஆகுது, டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ அது இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரேஷன் இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் என்ன உங்களுக்கு ரூட் ஹேர்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பார்க்கலாம். என்ன அது உங்களுக்கு நிறைய ரூட் ஹேர்ஸ் நமக்கு முடி இருக்க மாதிரி அது சின்ன சின்ன ஹேர்ஸ் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான அது டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். எதுக்காக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ஆக்சுவலாக? ஸோ சாயில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யார் பண்ணுறாங்க? இந்த ரூட் ஹேர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இங்கே இப்போ வாட்டர் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஹேர்ஸ் வழியாக தான் உங்களுக்கு வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே பிளான்ஸ் வந்து அப்டேக் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது நீங்கள் அனாட்டமியில் படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்பீங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எபிடெர்மல் லேயர் இருக்குது. எபிடெர்மல் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர், எபிடெர்மல் லேயர் சொல்லுவாங்க. அப்புறம் கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கும், அதுக்குள்ளே சைலம் அண்ட் ஃப்ளோயம் எல்லாமே இருக்கும். இது அனாட்டமியில் நீங்கள் இன்னும் கிளியராக படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் ஆகக்கூடிய செல்ஸ். இதுதான் மெச்சூரேஷன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா? மொட்டை அடிச்சோம்னா தலையில் தொப்பி போடுறோமா, இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், யங் செல்ஸாக இருக்கும். அது டேரெக்டாக வந்து மண்ணை தொலைச்சிட்டு உள்ளே போக முடியாது, டேமேஜ் ஆகிடும். அப்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த ரூட் டிப்பில் இருக்கக்கூடிய எலாங்கேட் ஆகக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ரூட் கேப் இருக்கும். ஓகே, இந்த ரூட் கேப் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கரே எடுத்துக்கிறீங்கன்னா, ஸோ இந்த நிப்பு தான் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த செல் டிவிஷனான ரீஜன் வச்சுக்கோங்க. டேரெக்டாக நிப்பு போட்டு குத்துனா உடஞ்சி போகும். ஸோ இந்த இதில் ஒரு கேப் இருந்து இப்போ குத்துனா அது ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தான் இது கீழ் நோக்கி போகும்போது இந்த கேப் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஊசி மாதிரி நம்ம உள்ள பெனட்ரேட் பண்ணி பெனட்ரேட்னா உள்ள ஊடுருவி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் தான் இந்த ரூட் கேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரூட். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரூட் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் ரூட் சிஸ்டம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம் தான் ஆக்சுவலாக இதுவே. ஸோ இங்கே பார்த்தீங்க டேப் ரூட்னு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நார்மலாக சீடு இருக்கு இல்லையா, ஸோ சீடுலேருந்து தான் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாமே டெவலப்மெண்ட் நடக்கும். இப்போ ஒரு சீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எம்ப்ரியோ வந்து இப்படி டெவலப் ஆகும். ஸோ இப்படி டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சீடோட இந்த பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல, இந்த எம்ப்ரியோட பாட்டம் போர்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ளம்யூல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரேடிக்கல் ரீஜன், இது ப்ளம்யூல் ரீஜன். ஸோ இந்த ரேடிக்கல் அந்த சீடு இருக்கு இல்லையா, சீடில் எம்ப்ரியோ இருக்கும். ஆக்சுவலாக அந்த எம்ப்ரியோவில் ரேடிக்கல் இருக்கும், ப்ளம்யூல் இருக்கும். இங்கே இருக்கிறது ரேடிக்கல் ரீஜன். இந்த பகுதியிலேருந்து தான் நான் உங்களுக்கு ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஈஸியாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஸோ ஆறுன்னு இருக்கா, ரூட்டும் ஆரில் ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ ஆறு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேடிக்கல் ரீஜன்லேருந்து அது உங்களுக்கு இப்படி ஒரு மெயின் ரூட் டெவலப் ஆகும். ஸோ இங்கேயே அதே தான் நடந்திருக்கு. ஒரு மெயின் ரூட் டெவலப் ஆகிருக்குதா, அதுக்கப்புறம் சைடில் லேட்ரல் ரூட்ஸ். ஸோ லேட்ரல் அப்படின்னா சைடில் வரக்கூடிய ரூட்ஸ் எல்லாமே அது லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் டேப் ரூட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு மெயின் ரூட் இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்ஸ் இந்த மாதிரி அரேஸ் ஆகிருக்கு உங்களுக்கு சைடில். ஓகே, அதான் லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுக்கு பேர் டேப் ரூட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த டேப் ரூட் சிஸ்டத்துக்கு மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், எம்ப்ரியோ இருக்கும் சீடில். ஸோ இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு நிறைய பஞ்சாக வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அப்படி நிறைய கொத்தாக அவர் சொல்கிறோம் இல்லையா, தமிழில் கொத்துன்னு சொல்லுறதுனால பஞ்சாக உங்களுக்கு நான் நிறைய
அங்கேருந்து ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரூட்டு தான் இருக்குது. இந்த ரூட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளான்ட் இறந்துடும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வளர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு 2-3 ரூட்டை கட் பண்ணாலும் அந்த பிளான்ட் வந்து நல்லா வளர முடியும். ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃபைப்ரஸ்னால் அது உங்களுக்கு ஒரு கொத்தாக வந்து பஞ்சாக அந்த இடத்துல ரேடிக்கல்லேருந்து வரக்கூடிய அந்த ரூட்ஸ் தான் ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அட்வென்டீஷியஸ் ரூட்டுன்னு சொல்லும் போது ரேடிக்கல் பகுதியை தவிர வேறு இடத்துலேருந்து வரக்கூடிய எல்லா ரூட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேடிக்கல் இல்லாமல் மேலே ஷூட் போர்ஷன் இருக்கு இல்லையா, சில டைமில் ஷூட்லேருந்தும் ரூட்ஸ் வந்து அரைஸ் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஆலமரம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே அந்த பிரான்ச்லேருந்து மேலேருந்து ரூட்ஸ் வந்து ஆக்சுவலாக வேணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ். அதாவது ரேடிக்கல் போர்ஷன் இல்லாமல் பிளான்ட்டோட மற்ற பகுதியில் எங்கேருந்து இந்த ரூட்ஸ் வந்தாலும் அதுக்கு பேர் அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகர் கேன் இருக்கு இல்லையா, நீங்கள் கரும்பு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரும்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நோட்ஸ் கணு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கீழே வந்து ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். இந்த கரும்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபைப்ரஸ் ரூட் தான் இருக்கும். ஆனால் இந்த மேலே இந்த இடத்துல இதுதான் ஸ்டெம் ஆக்சுவலாக. இந்த ஸ்டெம்மில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சில ரூட்ஸ்லாம் உங்களுக்கு அரைஸ் ஆகிருக்கும் கீழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கேருந்து வர ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ். ரேடிக்கல் பகுதி இல்லாமல் மீதி பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த ரூட்ஸுக்கு பேர் அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூட்னை பற்றிய விஷயங்கள் ஆக்சுவலாக. அதோட ஸ்ட்ரக்சர் இதான் மார்ஃபாலஜி. நம்ம பார்த்தாலே தெரியுது இல்லையா, வெளிப்புற தோற்றம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். சில டைமில் என்ன ஆகுனா அது அந்த பிளான்ஸ் வந்து அந்த இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக என்ன பண்ணிக்கும், சில மாடிஃபிகேஷன் பண்ணிக்கும். இப்போ படத்துலலாம் ஹீரோஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், இந்த ரூட்ஸ் எல்லாமே சில மாடிஃபிகேஷன் போகும். அந்த மாடிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.